கோவிலில் விநாயகர் முன் தோப்புக்கரணம் போடுவது சாதாரண வழிபாடு என்று நினைக்கிறீர்களா? அதற்குள் மறைந்திருக்கும் அறிவியல் ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? ஆலயத்திற்கு சென்றவுடன் வழிபாட்டின் முதல் வணக்கம் எப்போதும் விநாயகருக்குத்தான். அவர் முன் நாம் கைகளால் காதுகளை பிடித்தபடி 3 முறை குனிந்து நிமிர்ந்து தோப்புக்கரணம் போட்டு வணங்குகிறோம். இதற்கு தோர்பி கரணம் என்றும் பெயர். மறந்து போன விஷயத்தை நினைவுக்கு கொண்டு வர நாம் தலையில் கை வைத்து தட்டிக்கொள்வோம். அப்போது நரம்புகள் தூண்டப்பட்டு மறந்த விஷயம் நினைவுக்கு வருகிறது. அதேபோல் காதை பிடிக்கும்போது அங்குள்ள நரம்பு மண்டலம் தூண்டப்பட்டு மூளை விழிப்படைகிறது. இதனால் நினைவாற்றல் அதிகரிக்கும், இரத்த ஓட்டம் சீராகும், உடலில் சுறுசுறுப்பு ஏற்படும். அக்யூபஞ்சர் சிகிச்சை போலவே இந்த தோப்புக்கரணம் உடலுக்கு புத்துணர்ச்சி தரும் ஒரு சிறந்த பயிற்சி. ஆன்மீக ரீதியாக பார்த்தால் இதை பலமுறை செய்வதால் உடலில் உள்ள நரம்புகளின் அதிர்வு மூலாதாரத்தில் உறங்கிக் கொண்டிருக்கும் குண்டலினி சக்தியை விழிப்படையச் செய்கிறது என்று கூறப்படுகிறது. அதனால்தான் அந்த காலத்தில் பள்ளிகளில் கூட ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு தோப்புக்கரணம் ஒரு தண்டனையாக வழங்கினார்கள். இதனால் உடலும் மனமும் விழிப்படையும் என்பதை நம் முன்னோர்கள் ஏற்கனவே அறிந்திருந்தனர். ஆன்மீகம் நமக்கு சொல்லி வைத்த பல செயல்கள் அனைத்தும் அறிவியல் ரீதியாகவும் ஆழமான அர்த்தம் கொண்டவை. நன்றி, வணக்கம்.